ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்கிட்ட ரொம்ப நாளாக அஃப்சி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் நீங்கள் என்ன புக் படிக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கரண்ட்டாக இப்போ நான் என்ன புக் படிக்கிறேன், அதனால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன அஸ் அ ஹோம் மேக்கராக அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம பிரெயினில் ஒரு மசில் இருக்குது. யூஸ் பண்ணலன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிடும். ஆனால் புத்தகம் படித்தோம் அப்படின்னா நம்மளோட திங்கிங், அதாவது நம்மளோட யோசனை திறன் அதிகரிக்கும். நம்ம பேசுகிற கான்ஃபிடென்ஸ் கூட கூடும். நம்மளோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா படிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட செல்ஃப் க்ரோத் அப்படின்னே சொல்லலாம். ஆங்கிலத்திலேயே ஒரு வரி இருக்குது, ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஒரு ஹோம் மேக்கராக நம்ம என்ன தான் வீட்டை குழந்தைங்களை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டாலும் நமக்கான நேரம் அப்படிங்கிறது பல நேரம் சந்தேகமாக தான் இருக்குது. இந்த புத்தகங்களை படிக்கிறதால எனக்கு கிடைச்ச ஒரு 10 பெனிஃபிட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்பர் 1, ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு. என்னதான் வீட்டு வேலை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பண்ணாலும் எனக்கான ஒரு நேரம் எடுத்து பால்கனிலையோ வாசல்லையோ உட்காந்து ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிக்கிட்டு நிதானமாக 2 பக்கத்தை திரும்பும்போது என் மனசு ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணேன். அந்த புத்தகத்துக்குள்ளேயே நான் போகிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு கிடைச்சிச்சு. 2, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகரிச்சிச்சு. புத்தகம் படிக்கிறதால எனக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சிச்சு. இந்த வீடு, குழந்தைங்க, குடும்பங்கிறத தாண்டி வெளியில் நடக்கிற பல விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. 3, ஒரு தனியான ஐடென்டிட்டி கிடைக்கும். ஜஸ்ட் ஒய்ஃப், மாம் இப்படி மட்டும் இல்லாமல் ஐ எம் அ லேர்னிங் உமன், எதையோ ஒன்று நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வே எனக்கு இன்னும் கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். 4, கிட்ஸுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கலாம். நம்ம படித்தா குழந்தைகளும் நம்மளை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே நமக்கு ஒரு இன்னொரு சந்தோஷம் தானே. அடுத்து என்னோட பேசுகிற ஸ்கில்லுமே இம்ப்ரூவ் ஆச்சு. நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது அதில் வர ஒவ்வொரு வாக்கியங்களுமே நம்மளை இன்னுமே நம்ம பேச்சு திறமையை அதிகரிக்க நமக்கு உதவும். அடுத்து டிசிஷன் மேக்கிங் பெட்டர் ஆச்சு நான் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம். வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோதான் அனுபவங்கள் இருந்தாலும் அது கூட இந்த புத்தகங்களில் இருக்க அந்த சின்ன சின்ன சொற்கள் நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற ஒரு முடிவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 7, நெகட்டிவ் தாட்ஸ் குறையும். மைண்ட் பிஸியாக இருக்கும். ஓவர் திங்கிங் குறையும். நம்ம புத்தகம் படிக்காதப்ப இது மட்டும்தான் உலகம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வெளியில் பார்க்கும்போது தான் தெரியும் இதை விட பல விஷயங்கள் இருக்குது நம்ம யோசிக்கிறதுக்கு அப்படின்னு நமக்கு தோணும். நம்பர் 8, டைம் வேஸ்ட் ஆகாது. அதிகமாக நம்ம இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக ப்ரொடக்டிவாக இதையோ ஒரு படிக்கிற ஹேபிட் வரும். அதை படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நைட்டு படுக்கும்போது குழந்தைங்களுக்கு அதை ஒரு உதாரணமான ஒரு கதையாக வடிவமைச்சு அப்படியே சொல்ல ஆரம்பித்தேன். 9, மோட்டிவேஷன் கிடைக்கும். நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் படிக்கும்போது நம்மளாலையும் முடியும், என்னாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ளே வரும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு புத்தகம் படித்ததுக்கப்புறமா இதை உணர்வீங்க. நம்பர் 10, ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறது மூலயமா ஏதோ ஒரு வருமானம் உங்களுக்கு உதவும். நீங்கள் படிக்கிற புத்தகம் இன்னைக்கு உங்களுக்கு உதவலைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏதோ ஒரு வழியில் உதவும். அது ஒரு எழுதுறதா இருக்கலாம், நீங்கள் படித்து அதன் மூலயமா ஒரு கவிதை எழுத ஆரம்பிக்கலாம், ஏன் நீங்களே ஒரு புத்தகம் கூட எழுத ஆரம்பிக்கலாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும். நம்மள மாதிரி ஹோம் மேக்கருக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளே நமக்கு சாக்கு சொல்லிப்போம். எனக்கு நேரம் இல்லை, குழந்தைங்களோட பிஸியாக இருக்கேன், டயர்டாக இருக்குன்னு. ஆனால் உண்மை என்னென்னா 10 நிமிஷம் கூடவா இல்லாமல் நம்மளாம் இருக்கோம். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். என்ன புக்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளான புக்ஸாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டிருந்தேன் பார்த்தீங்களா, நிகண்டுகள்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நம்மளோட எமோஷனலோட கனெக்ட் ஆகிற மாதிரி புத்தகங்களாக படிக்க ஆரம்பிங்க. ஸ்டோரி புக்ஸாக இருக்கலாம், மோட்டிவேஷனல் புக்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு குக்கிங் புக்ஸாக கூட இருக்கலாம். எல்லாத்தையுமே இங்கிலீஷோ தமிழோ உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை அப்படியே படிக்க ஆரம்பிங்க. எடுத்தோடனே ஒரு புத்தகத்தை நம்மளால் படித்து முடிக்க முடியாது. டெய்லி சின்ன சின்ன ஸ்டெப்பாக 10 நிமிஷம் ஃபிக்ஸ் பண்ணி மார்னிங் அண்ட் நைட் டெய்லி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கிறத அப்படியே உங்களுக்குள்ளே வச்சுக்காம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்களுக்கு அது மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு லெசன் கிடைச்சிருக்கும்ல, அது ஒரு கதை வடிவில் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்லேயே இன்னும் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சொல்ல சொல்ல பிள்ளைங்களுமே அதை நல்லா ரசித்து கேட்க ஆரம்பித்து டெய்லி வேற என்ன கதமாக இருக்குது அப்படின்னு உங்ககிட்டயே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே ஒரு லைனை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, யூ டோன்ட் நீட் மோர் டைம், யூ நீட் பெட்டர் ஹேபிட்ஸ். நீங்கள் இன்னைக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் கழிச்சு கண்டிப்பாக அது உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். அதில் ஒன்று தான் இந்த புத்தகத்தை படிக்கிறதும்.
நான் பக்கம் பக்கமாக புத்தகங்களை படித்து முடிக்கிற ஆள் கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக தான் படிப்பேன். வாரத்துக்கு ஒரு புக்கு கூட என்னால் முடிக்க முடியாது. ஒரு மாதத்துக்கு ஒரு புக் அப்படி தான் என்னால் முடிக்க முடியும். ஏன்னா வேலைகளுக்கு மத்தியில் நம்ம புத்தகம் படிக்கணும் அப்படிங்கும்போது டெய்லி 10 நிமிஷம் இந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த புத்தகம் சூட் ஆகுமோ, எனக்கு இப்போ இந்த குழந்தை வளர்ப்பு அறிவியல், குழந்தை வளர்ப்பு இந்த மாதிரி புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும். என்னை மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி என்னோட கரண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி புத்தகங்களாக நான் படிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி புத்தகம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.